அகற்றி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம். ஏழைகள் யாராக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், நானே ஒரு ஆண்டிதான், என்னிடத்தில் தயங்காமல் வரலாம் என்று கோவண தண்டோடு நின்று கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல கருணை தெய்வம் கந்த கடவுள் முருகப்பெருமான் நம் சொந்த தெய்வம். என்னை நோக்கி யாரெல்லாம் மலை மீது ஏறுகிறார்களோ அவர்களை நோக்கி நான் இறங்கி வருவேன் என்று சொல்லுகிற தெய்வம், எளிமையான தெய்வம். அந்த சத்தியோஜாத முகத்திலிருந்து தன் குழந்தையை பெருமான் பார்த்து கொண்டே இருப்பாராம். 24 மூர்த்திகள்ல தலை சிறந்த மூர்த்தி சோ உமா ஸ்கந்த மூர்த்தி, சோமா ஸ்கந்த மூர்த்தி, கணேச அனுக்கிரக மூர்த்தி, சண்டேச அனுக்கிரக மூர்த்தி, அரியத்தர், அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு 24 மூர்த்தங்கள்ல தலையாய மூர்த்தி, அடியவர்க்கு அருள் செய்யக்கூடிய மூர்த்தி சோ உமா ஸ்கந்த மூர்த்தி. சோன்னா சிவபெருமான், உமை உமா அம்பிகை எல்லாம் வல்ல பராசக்தி, ஸ்கந்த மூர்த்தியாகிய குழந்தை சேயிடை செல்வன், அம்மா அப்பா நடுவில் அமர்ந்திருக்கிற எல்லாம் வல்ல பாலசுப்பிரமணியன். அந்த பெருமானை வைத்துக்கொண்டு அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். எம்பிரான் சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாறுல யாருக்குமே கிடைக்காத காட்சியை வழங்கினார் கண்ணுதல் தெய்வம். எல்லா நாயன்மாருக்கும் சந்திரசேகர ஆனந்தவள்ளியாக காட்சி வழங்கிய இறைவன் எம்பிரான் சிறுத்தொண்டருக்கு மட்டுமே சோமாஸ்கந்த வடிவிலே வந்து காட்சி வழங்கிறார். ஏனென்று சொன்னால், வெண்காட்டு நங்கைக்கு அன்னை உமையம்மை பேச்சு கொடுப்பார்கள், பேச்சு பேசலாம். சிறு தொண்டருக்கு சிவபெருமான் துணையா இருப்பாரு. இது 2 பேருக்கு மத்தியில் சீராள தேவர் என்கிற அந்த குழந்தை இருக்கிறதே, அந்த குழந்தை கூட விளையாடு கைலாயம் வரைக்கும் செல்வதற்கு விளையாடுவதற்கு யாரும் இல்லை என்பதற்காக தன் பிள்ளையை முருகனை அழைத்து வந்தானாம். முருகா, நீ சீராளோடு விளையாடி கொண்டே வா எங்க கைலாயம் வரையிலும். இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து அருள் வழங்குகிற தெய்வம் சிவபெருமான். அந்த சிவபெருமான் வேறு 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு தடவை முருகான்னு சொன்னா போதும், 2 தடவை இருமுறை வந்து ஏன்பா என்ன கூப்பிட்ட, ஏன்பா என்ன கூப்பிட்டேன்னு 2 தடவை அருள் செய்யக்கூடிய ஒரே தெய்வம் முருகன். முருகன் முருகுங்கிற வார்த்தை தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது. கேரளாவுக்கு போனீங்கன்னா முருகான்னு சொல்ல மாட்டாங்க, சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க, குகான்னு சொல்லுவார்கள். கர்நாடகம் போனால் சுப்பிரமணியன் தான். நீங்கள் வடக்கெல்லாம் போனீங்கன்னா சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், கார்த்திகேயன் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த தமிழ்நாட்டில்